ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் ஒற்ற பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தின் கடைசி நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்திலே 5 ஜும்மாக்களை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்களுடைய அந்த வாழ்க்கை முறை என்பது மற்ற மாதங்களை விட சற்று வித்தியாசமானதாக, தலைகீழானதாக மாறியிருந்ததை நாம் எல்லாம் அனுபவித்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். பகல் நேரங்களில் அல்லாஹ்விற்காக உண்ணாமல் பருகாமல் இருப்பது, இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவது, சகல் நேரங்களில் பாவ மன்னிப்பு கோருவது, திருமறை குர்ஆனை ஓதுதல், ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்தல், இப்படி அல்லாஹ்வை நம்பிய மக்களுடைய வாழ்க்கை மற்ற மாதங்களை விட இறைவனின் பக்கம் மிகவும் நெருங்கக்கூடிய ஒரு மாதமாகவும், இறை சிந்தனையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், எண்ணற்ற மார்க்க உபதேசங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக, பல்வேறு பாவங்களை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக, மொத்தத்தில் நம்மை பண்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இறை அடியார்களுக்கு, மூமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமைந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்பின் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ரமலானில் செய்யக்கூடிய வணக்கங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது 2 முக்கியமான அடிப்படைகளை நமக்கு கூறுகின்றார்கள். மன் சாம ரமலான் ஈமானோ வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறார்களோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள். மன் காம ரமலான ஈமானோ வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ரமலான் மாத இரவுகளில் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்க்கும் என்று தொழுதார்களோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானோ வ இஹ்திசாபன்
غفر له ما تقدم من ذنبه. யார் லைலத்துல் கத்ர் இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று தொழுதார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்ப இந்த மூன்று நபிமொழிகளிலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் ஒன்று ஈமான், மற்றொன்று இஹ்திசாப். ஒன்று இறை நம்பிக்கை, மற்றொன்று நன்மையை எதிர்பார்த்தல். ஈமான் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் மார்க்கம் நம்புமாறு சொன்ன விஷயங்களை நாம் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை கொண்டு நம்முடைய பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு பெயர் தான் ஈமான். ஈமான் என்று சொன்னால் வெறுமனே உள்ளத்தில் நம்புவது மட்டுமல்ல, மார்க்கம் எவற்றையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்கிறதோ அவற்றை சந்தேகம் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய பேச்சுக்களையும் அமைத்துக் கொள்வதற்கு பெயர் தான் ஈமான். அந்த ஈமானிய அடிப்படையில் தான் நோன்பு நோக்க வேண்டும், நின்று தொழ வேண்டும், லைலத்துல் கத்ரில் நின்று வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். மற்றொன்று இஹ்திசாப், நன்மையை எதிர்பார்த்தல். இன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஃமினீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களின் கூலியை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். இறை நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் முழுமையாக கூலி தருவான் என்ற அந்த நன்மையை எதிர்பார்த்து இந்த வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, என்றைக்கு இறையச்சத்தோடு ஈமானும் இஹ்திசாபும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இறை நம்பிக்கையும் நன்மையை எதிர்பார்ப்பதும் ஒருங்கிணைந்து விடுகிறதோ அந்த மூமினுடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் மிக சிறந்த வாழ்க்கையாக, இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக அது ஆகிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் வலவ் அன்னஹும் இத்தகவ், அவர்கள் அல்லாஹ்வை பயந்து அவர்கள் நன்மையை எதிர்பார்த்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், எவர்கள் அல்லாஹ்வை பயந்து இறைவனிடம் நன்மையை எதிர்பார்க்கின்றார்களோ அதுதான் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகச் சிறந்த கூலியை அடைந்து கொள்வார்கள். வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகவ் லமஸூபத்தும் மின் இன்தில்லாஹி கைருன் லவ் கானூ யஅலமூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வலவ் அன்னஹும் ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டு, வத்தகவ் அல்லாஹ்வை அஞ்சினால், அல்லாஹ்வை பயந்து நடந்தார், ஈமானோடு இறையச்சமும் கலந்து விடும் பொழுது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய கூலி, வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகவ் லமஸூபத்தும் மின் இன்தில்லாஹி கைருன், அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய கூலி மிகச் சிறந்ததாக இருக்கும். லவ் கானூ யஅலமூன், அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இந்த ஈமானோடு இறையச்சம் இணைதல் என்பது இந்த நோன்பு காலங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த ஈமானோடு இறையச்சம் கலந்து விடும் பொழுது அல்லாஹ்வை நாம் சரியான முறையில் நம்புவதும் அந்த இறைவனுக்கு பயந்து வாழ்வதும், இந்த இரண்டு அடிப்படைகளும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்குரிய ஒரு துணிச்சலை அந்த ஈமானும் இறையச்சமும் அவனுக்கு கொடுக்கின்றது. எத்தகைய சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மன தைரியத்தை அந்த ஈமானும் அந்த இறையச்சமும் அவனுக்கு கொடுக்கிறது. எத்தகைய நிலையிலும் சரியான வழியில் நடக்கக்கூடிய ஒரு சரியான பாதையை அந்த ஈமானும் அந்த இறையச்சமும் அவனுக்கு கொடுக்கிறது. இதைத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். இந்த ஈமானோடு அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட காரணத்தினால், அல்லாஹ்விற்கு பயந்து அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் எப்படிப்பட்ட மிகச் சிறந்த மனிதர்களாக, நன்மக்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக அவர்கள் மாறினார்கள் என்பதை சஹாபாக்களுடைய வரலாறுகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு நாம் ஆயிரக்கணக்கான சான்றுகள் நபி தோழர்களின் வாழ்க்கையில் நிறைந்திருந்தாலும் நாம் இன்றைய இந்த ஜும்மா உரையிலே இரண்டு கணவன் மனைவியாக வாழ்ந்த இரண்டு நபி தோழர்களின் வாழ்வில் நடந்த சில சம்பவங்களை நாம் தெரிந்து கொண்டால் அது நமக்கு போதுமானதாக இருக்கும்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நபி தோழர்கள் தான் அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். இந்த இருவருடைய வாழ்க்கை ஈமானோடும் இறையச்சத்தோடும் ஒரு குடும்பம் இருந்தால், ஈமானோடும் இறையச்சத்தோடும் ஒரு கணவன் மனைவி நடந்து கொண்டால் அது எத்தகைய பாக்கியங்களை எத்தகைய சிறப்புகளை பெற்றுத்தரும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக இல்லை. நல்ல குணமுடைய மனிதராக இருந்தார்கள், செல்வந்தராக இருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு விதவை பெண்ணாக இருந்தார்கள். அவருடைய கணவர் மரணித்து விட்டார். அந்த கணவரின் மூலமாக பிறந்த ஒரு மகன் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவர் மரணித்தவுடன் அபூ தல்ஹா அவர் காஃபிராக இருந்து கொண்டு உம்மு சுலைமை திருமணம் முடிப்பதற்கு அவர் பெண் கேட்டு செல்கின்றார். அப்பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அங்கே அவருடைய ஈமானிய நம்பிக்கை இறையச்சம் அங்கே வெளிப்படுகின்றது. ஏ அபா தல்ஹா மா மிஸ்லுக லா யுரத், அபூ தல்ஹா அவர்களே, உங்களை போன்ற ஒருவர் திருமணம் முடிப்பதற்கு பெண் கேட்டு வந்தால் உங்களை போன்ற ஒரு மணமகனை ஒரு மாப்பிள்ளையை மறுப்பதற்கு இயலாது. வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிர், ஆனால் நீங்கள் ஒரு காஃபிரான அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அன இம்ரத்துல் முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமான ஒரு பெண்மணியாக இருக்கின்றேன். உங்களை திருமணம் செய்வதை என்னுடைய இறைவன் எனக்கு அனுமதிக்கவில்லை, ஹலாலாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை, இஸ்லாத்தின் சட்டத்தை, இஸ்லாத்துடைய அடிப்படையை, தன்னுடைய உள்ளத்து நம்பிக்கையை அங்கே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே எனக்குரிய மகளாக ஆகிவிடும், அதை தவிர வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உம்மு சுலைமை திருமணம் முடிப்பதற்காக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மிகச்சிறந்த நேர்வழியை, மிகச்சிறந்த உண்மையான இறை நம்பிக்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்திலே நம்முடைய ஊருடைய நிலைமையை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வப்போது பல்வேறு செய்திகளை உள்ளம் மறந்தக்கூடிய, பெற்றோர்கள் எல்லாம் பதறக்கூடிய, சமுதாயத்தினுடைய ஒழுக்கத்திலே பாதிப்பு, சமுதாயத்துடைய நன்மதிப்பிலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு செய்திகள் நாம் கேள்விப்படுகின்றோம். இவர் அவனை காதலித்து சென்று விட்டால், அவர் இவனோடு ஓடி போய்விட்டால், இவர் இப்படியெல்லாம் யூடியூபிலே குத்தாட்டம் போடுகின்றால் என்கின்ற செய்திகளை எல்லாம் ஆண்கள் தரப்பிலிருந்தும் பெண்கள் தரப்பிலிருந்தும் அவ்வப்போது நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஈமான் எப்படி உள்ளத்திலே நிறைந்திருக்க வேண்டுமோ, இறையச்சம் எப்படி உள்ளத்திலே நிறைந்திருக்க வேண்டுமோ, அதற்கு நேர் மாற்றமாக அதிகமான பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இன்றைக்கு ஈமானுக்கு பதிலாக சினிமா என்கின்ற அந்த விஷம், அந்த மனித வாழ்வை அழிக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உள்ளே போந்திருப்பதை பார்க்கிறோம். நான் இவனோடு தான் வாழ்வேன், அவன் கஞ்சா குடிக்கியாக இருப்பான், அவன் மார்க்கம் தெரியாதவனாக இருப்பான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருப்பான், அவன் எத்தகைய சூழல் இருந்தாலும் எப்படி அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்பேன் என்ற ஒரு மூமின் நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அது போன்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு ஷைத்தானிய சக்திகளால், சினிமாவுடைய தாக்கங்களால், ஒவ்வொரு மட்டத்திலும் செய்யக்கூடிய பிரச்சாரங்களால், பள்ளிக்கூடத்துடைய சூழ்நிலைகள், வெளிப்புற சூழ்நிலைகள், வீட்டினுடைய சூழ்நிலைகள், நாம் படிக்கக்கூடிய பத்திரிகைகள், நாம் பார்க்கக்கூடிய செல்போன்கள், ஒவ்வொன்றிலும் ஏற்படக்கூடிய இந்த ஷைத்தானிய பிரச்சாரங்களால் இளைஞருடைய உள்ளங்களும் இளம்பெண்களுடைய உள்ளங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்கக்கூடிய உள்ளமாக, தவறான பாதையில் செல்லக்கூடிய ஒரு உள்ளமாக மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த பாடமாக, படிப்பனையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
இந்த இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை, இறை நம்பிக்கையை, ஒரு இறையச்சத்தை இது உண்டாக்கி காட்டியிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு உரையை நாம் ஒரு செய்தியை நாம் செவியேற்றிருப்போம். அந்த செய்தியினுடைய கதாநாயகர் யார் தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். அது என்ன செய்தி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒட்டுமொத்த அன்சாரி சஹாபாக்களையும் பாராட்டி அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அல்லாஹ் ஒரு வசனத்தில் அன்சாரி சஹாபாக்களுடைய தியாகங்களை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அன்சாரி சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன தபவ்வஹு தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். மக்காவில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாகவே அந்த மதீனாவை தங்களுடைய பூர்வீக பிறப்பிடமாக கொண்டு அவர்களுக்கு முன்பாகவே இறை நம்பிக்கையும் கொண்டு அந்த மக்கா மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அன்சாரி சஹாபாக்கள் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்கா சஹாபாக்களை, முஹாஜிர்களை, மூமின்களை அவர்கள் நேசிக்கிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்படுவதினால் இவருடைய சொத்துக்களில் இருந்து இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வி அவர்களுக்கு கொடுக்கப்படுவதனால் இந்த அன்சாரி சஹாபாக்கள் தங்களுடைய உள்ளங்களில் சிறிய ஒரு சஞ்சலத்தை கூட, சிறிய ஒரு மாற்று கருத்தை கூட இவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இந்த அன்சாரி சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? யோசிரோன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட தங்களை விட மற்றவர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். வமை யூக ஷுஹ நஃப்ஸி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய உள்ளம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அன்சாரி சஹாபாக்கள், ஒட்டுமொத்த அன்சாரி சஹாபாக்கள் தியாகத்தையும் முன்னிறுத்தி பாராட்டி அல்லாஹ் ஒரு திருமறை வசனத்தை இறக்கி வைக்கின்றார். இந்த திருமறை வசனம் யாருடைய சம்பவத்தின் பின்னணியில் அருளப்பட்டது? சஹீஹுல் புகாரியிலே பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், இந்த விருந்து தன்னுடைய மனைவிமாருடைய வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்புகிறார்கள், விருந்தாளிக்கு உணவளிப்பதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். மனைவிமாருடைய வீட்டில் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த விருந்தாளியை தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடியவர் யார், இவருக்கு விருந்தளிப்பவர் யார் என்று கேட்கும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு நான் விருந்தளிக்கின்றேன், அவரை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த விருந்தாளியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவி அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கூறுகின்றார், அக்ரிமி லைஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்து, இவரை சரியான முறையில் நீ உபசரித்துக் கொள் என்று கூறுகின்றார். அங்கே உம்மு சுலைம் கூறுகின்றார், அபூ தல்ஹா அவர்களே, இங்கே நமக்கு கூட உணவு கிடையாது, தாய் தந்தையராக இருக்கக்கூடிய, பெற்றோராக இருக்கக்கூடிய நமக்கு கூட உணவு கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது, பிள்ளைகளோ பசியால் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று கூறும் பொழுது இந்த அபூ தல்ஹா கூறுகின்றார், உம்மு சுலைம் அவர்களே, நீங்கள் நவ்விமி சிபியானகி, உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நீ தூங்க வைத்து விடு. பிள்ளைகள் பசியால் அழுகிறார்களா? பிள்ளைகளை எப்படியாவது நீ அவர்களை தூங்க வைத்து விடு. அந்த உணவை விருந்தாளிகளுக்காக மட்டும், விருந்தினருக்காக மட்டும் நீ தயார் செய்து வை. அந்த விருந்தினர் சாப்பிடும் போது அஸ்மிஹி சிராஜகி, உன்னுடைய விளக்கை நீ அணைத்து விடு என்று கூறுகிறார். என்ன காரணம்? அன்றைய அந்த சமூகத்தின் கலாச்சாரங்களில் ஒன்று, எவர் விருந்து கொடுக்கிறாரோ அவரும் கூட அமர்ந்து சாப்பிட்டால் தான் விருந்தாளி சாப்பிடுவார். அது அன்றைக்கு இருந்து மிகச் சிறந்த பண்பாடுகளில் ஒரு பண்பாடு. அப்போ அபூ தல்ஹா உம்மு சுலைமிடம் கூறுகிறார், அவருக்காக நீ 3 தட்டுக்களை எடுத்து வைக்க வேண்டும், அவருடைய தட்டில் மட்டும் உணவை வைத்துவிட்டு நம்முடைய தட்டுக்களை காலி தட்டாக வைத்துவிட்டு நீ விளக்கை அணைத்து விடு என்று அவர் தன்னுடைய மனைவியிடம் கூறுகின்றார். அதே போன்று அவர் விருந்தாளி அழைத்து வருகின்றார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கை அணைத்து விடுகின்றார், பிள்ளைகளை தூங்க வைத்து விடுகின்றார்கள், சாப்பாட்டை எடுத்து வைத்து விடுகிறார்கள். அந்த விருந்தினர் சாப்பிடுவதற்காக அமரும் பொழுது
இவர்களுக்கும் காலி தட்டுக்களை எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் விளக்கை அணைத்து விட்டு அந்த இருவரும் சாப்பிடுவதை போன்று, அபூ தல்ஹாவும் உம்மு சுலைமும் சாப்பிடுவதை போன்று அவருக்கு படம் காட்டுகிறார்கள். அவர் முன்னால் நடிக்கிறார்கள். விருந்தாளி பார்க்கிறார், நமக்கு விருந்தளிப்பவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று அவர் பார்த்து கொண்டு அவர் திருப்தியாக அந்த உணவை அவர் சாப்பிட்டு விட்டு சென்று விடுகிறார். இதை ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தல்ஹாவும் உம்மு சுலைமும் தங்களுடைய குடல்களை சுருட்டி கொண்டு பசியினால் பசி கொடுமை தாங்க முடியாமல் அந்த இரவை அவர்கள் கழிக்கின்றார்கள். இந்த சம்பவம் படைத்த இறைவனுக்கு தெரியும், அபூ தல்ஹாவிற்கு தெரியும், உம்மு சுலைமிற்கு தெரியும். இந்த மூவரை தவிர வேறு யாருக்கும் இந்த சம்பவம் தெரியாது. இது இரவிலே கும்மிருட்டிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. மறுநாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றுமே தெரியாதவரை போன்று, எதுவுமே நடக்காதவரை போன்று அல்லாஹ்வின் தூதருடைய சபையிலே வந்து அமரும் பொழுது அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து கூறுகின்றார்கள், அஜிபல்லாஹு மின் ஃபஆலிக்குமா, உங்கள் இருவருடைய செயல்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான். ரப்புக்கு ஆச்சரியப்படுவதில் அல்லாஹ்வை நேசிக்கிறான், அல்லாஹ்வை விரும்புகிறான். லஹிகல்லாஹு மின் ஃபஆலிக்குமா, உங்கள் இருவருடைய செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து அவருடைய மனைவியை குறித்து அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு மூமின்களுடைய தியாகம் அரிஷுடைய கதவை தட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சம்பவத்தின் பின்னணியில் தான் அல்லாஹ் திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அந்த அன்சாரி சஹாபாக்கள் வல்லதீன தபவ்வவு الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم, முஹாஜிர்களுக்கு முன்பாகவே மதீனாவை சொந்த ஊராகவும் முஹாஜிர்களுக்கு முன்பாகவே ஈமான் கொண்டு மதீனாவில் வாழ்ந்து வந்த அந்த அன்சாரிகள் தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களை நேசிக்கிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது, அவர்களுக்கு கொடுப்பதில் தங்களுடைய உணவை அவர்களுக்கு கொடுத்து விட்டாலும், தாங்கள் ஒன்றுமில்லாமல் வயிறு ஒட்டி இரவை பசியோடு கழித்தாலும், பிள்ளைகள் பசியோடு தூங்கினாலும் அவர்களுக்கு கொடுப்பதினால் இப்படி கொடுத்து விட்டோமே, நமக்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டதே என்ற சின்ன அதிருப்தி கூட, சின்ன சஞ்சலம் கூட அந்த அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படவில்லை. அபூ தல்ஹா உம்மு சுலைமி மட்டும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை, அவர்களும் இதில் உள்ளடங்குவார்கள். அல்லாஹ் ஒட்டுமொத்த அன்சாரிகளும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தங்களுக்கு தேவை இருந்தும் கூட அந்த அன்சாரிகள் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். யாருடைய உள்ளம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற ஒரு தியாகம் சரியான உறுதியான நம்பிக்கையோடு இறையச்சமும் இரண்டும் கலக்காமல் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய மனநிலை இல்லாமல் கண்டிப்பாக யாராலும் செய்துவிட முடியாது. மற்றொரு நிகழ்வை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்று சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த ஈமான், இந்த இறையச்சம், அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்ப்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு மிகச் சிறந்த ஒரு மனதைரியம் மிக்கவர்களாக, எந்த ஒரு துன்பத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக மாற்றுகிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு மிக சிறந்த அடிப்படை எடுத்துரைக்கிறது. உம்மு சுலைம் அவர்கள் அபூ தல்ஹாவின் மூலமாக பெற்றெடுத்த ஒரு குழந்தை நோயுற்று இருக்கிறான், மரணப்படுக்கையிலே இருக்கிறான். இன்றோ நாளையோ அவன் மரணித்து விடுவான் என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை மரணித்து விடுகிறான். உம்மு சுலைம் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்கிறார்கள், அபூ தல்ஹா வந்தால் நான் குழந்தை மரணித்த செய்தியை நான் அறிவிக்கின்ற வரை நீங்கள் யாரும் முன்கூட்டியே அறிவித்து விடாதீர்கள் என்று தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள். குழந்தையை குளிப்பாட்டி கஃனிட்டு அதை பத்திரமாக அந்த இறந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அபூ தல்ஹா வருகின்றார். அவருக்காக அவர்கள் பசியாறுவதற்கு உணவை கொடுக்கின்றார்கள். ஒரு புது மணப்பெண் எப்படி தன்னுடைய கணவருக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வாரோ அது போன்று அலங்கரித்துக் கொண்டு அவர்கள் தன்னுடைய கணவருக்கு மிக அழகிய முறையில் காட்சி அளிக்கிறார்கள். அபூ தல்ஹா வருகிறார், சாப்பிடுகிறார். பிள்ளை எப்படி இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது அங்கே உம்மு சுலைம் சொல்கிறார்கள், பிள்ளை மிக நிம்மதியாக இருக்கிறான். மரணித்து விட்டால் நிம்மதிதானே, உயிரோடு இருக்கும் பொழுதுதான் எந்த நோய் வந்தாலும்
உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான், உயிர் தொண்டக்கூடிய அடைகிற வரைக்கும் தான் அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த துன்பம். மரணித்து விட்டால் எல்லாம் முடிந்து போய் விட்டது. உம்மு சுலைம் சொன்னார்கள், பிள்ளை மிக நிம்மதியாக இருக்கிறான். அபூ தல்ஹா தன்னுடைய பிள்ளை மகன் நோயிலிருந்து நிம்மதியாக இருக்கிறான் என்று அவர் விளங்கிக் கொண்டு மனைவியோடு அவர் சந்தோஷமாக தாம்பத்தியத்திலே ஈடுபடுகின்றார். தாம்பத்தியம் முடிந்து அவர் பசியெல்லாம் அடங்கி எல்லாம் முடிந்த பிறகு உம்மு சுலைம் தன்னுடைய கணவரிடம் கேட்கின்றார், அபூ தல்ஹா அவர்களே, லவ் அன்ன கௌமன் ஆறு ஆரியத்துகும் இலா அஹ்லி பைத்தின் லவ் தலபு ஆரியத்துகும் அலஹும யம்னவுக், ஒரு கூட்டம் தங்களுடைய பொருட்களை இன்னொருவரிடம் அடமானமாக அடைக்கலமாக கொடுத்து வைத்தார். அடைக்கலமாக தங்களுடைய பொருட்களை கொடுத்து வைக்கிறார்கள். அந்த எவர்கள் அடைக்கலமாக கொடுத்தார்களோ அவர்கள் அந்த பொருளை திருப்பி கேட்கும் பொழுது அதை நாம் கொடுக்க முடியாது சொல்ல முடியுமா என்று அபூ தல்ஹாவிடம் கேட்கின்றார். அபூ தல்ஹா சொல்கின்றார், லா, அப்படி நம்ம மறுக்க முடியாத. ஒருவர் அவருடைய பொருளை நம்மிடம் நம்பிக்கையோடு அடைக்கலமாக தந்து வைத்தால் பொருளுக்குரியவன் கேட்கும் பொழுது கொடுத்து விட வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. யாரும் அதை மறக்க முடியாது. அவனை உம்மு சுலைம் சொன்னார்கள், ஃபஹ்தசிப் யா அபா தல்ஹா, அபூ தல்ஹாவே, ஃபஹ்தசிப் இப்னக், உங்களுடைய மகன் விஷயத்தில் நீங்கள் நன்மையை எதிர்பாருங்கள். இந்த வார்த்தை சொன்னவுடன் அபூ தல்ஹாவுக்கு தெரிந்து விடுகிறது, மகன் மரணித்து விட்டார். ஏனென்றால் இஸ்லாமிய நம்பிக்கையே மரணம் ஏற்பட்டு விட்டால் அழுது புலம்புவதல்ல, சட்டையை கிழித்துக் கொள்வதல்ல, அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தை மரணிக்கும் பொழுது நபிகளாருடைய மகளார் என்னுடைய தந்தை வர வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் யுத்த களத்தில் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அத்தா, அல்லாஹ் எதை எடுத்துக்கொண்டானோ அதுவும் அவனுக்குரியது, எதை இறைவன் தந்தானோ அதுவும் அவனுக்குரியது. என்னுடைய மகளுக்கு சொல்லுங்கள், ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், என்னுடைய மகள் பொறுமையை மேற்கொள்ளட்டும், அவள் அல்லாஹ்விடம் இந்த சோதனைக்காக, இந்த இழப்பிற்காக அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்க்கட்டும் என்று தன்னுடைய மகளுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சோதனையிலும் தளர்ந்து விடக்கூடியவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அந்த ஈமானிய நம்பிக்கை சோதனையில் அவனுடைய உள்ளத்தை பலப்படுத்தும், அவனை அது உறுதிப்படுத்தும், இறைவனிடம் நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவனாக அது மாற்றும். அதான் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத், தன்னுடைய துன்பத்தினால் கன்னத்தில் அடித்துக் கொள்ளக்கூடியவனும், ஷக்கல் ஜியூப், சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவனும், ஜாஹிலியா, அறியாமைக்கான அழைப்பை கொண்டு மார்க்கத்துக்கு முரணான பிரார்த்தனைகளை செய்பவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அதைத்தான் உம்மு சுலைம் தன்னுடைய கணவருக்கு சொல்றாங்க, ஃபஹ்தசிப் இப்னக், அபூ தல்ஹா, உன்னுடைய மகனுடைய விஷயத்தில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அபூ தல்ஹா அவர்கள் அப்படியே துடிதுடித்து போய் விடுகின்றார்கள். தலத்தினி ஹத்தா தலத்தஹு, என்னை இன்பத்தில் மூழ்கி இருக்க அப்படியே விட்டு விட்டாய், அதற்கு பிறகு என்னுடைய மகன் இறந்த செய்தியை சொல்கிறாயா? பொதுவாக நாம் ஈமானிய பார்வை இல்லாமல் சாதாரணமான ஒரு வெளிப்படையான பார்வையில் பார்த்தால் இதையெல்லாம் கல் நெஞ்சம் என்று சொல்வோம். ஆனால் இது ஈமானுடைய வெளிப்பாடு, கல் நெஞ்சத்துடைய வெளிப்பாடு அல்ல. இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அழுத்தமான நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அபூ தல்ஹா ஓடோடி அல்லாஹ்வின் தூதரிடம் வருகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் இறந்திருக்கக்கூடிய நிலையிலே இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய இறைவில் நடைபெற்ற அந்த தாம்பத்தியத்தில் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய வாயிலில் அல்லாஹ்வின் தூதருடைய எச்சிதான் முதல் உணவாக சென்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு ஈமான் ஒருவனிடம் வந்துவிட்டால், இறையச்சம் அவனிடம் வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறும் என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இதே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் நேசிக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால்தான் நன்மையை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் எந்த செலவை செய்தாலும் அதை எதற்காக செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் என்று கூறுகின்றார்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான்.
இன்னஹப்ப அம்வாலி இலைய பைருஹா, என்னுடைய செல்வங்களில் நான் மிகவும் நேசிக்கக்கூடியது பைருஹா என்ற தோட்டம். அல்லாஹ்வின் தூதரே, அந்த தோட்டத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். லாஹா யா ரசூலல்லாஹ் ஹைஸு அலாக்கல்லாஹ், அல்லாஹ் நாடிய விதத்தில் அந்த தோட்டத்தை நீங்கள் செலவிடுங்கள். இன்னி அர்ஜு பிர்ரஹா வ துஹ்ரஹா இன்தல்லாஹ், அதனுடைய நன்மையையும் அதனுடைய கூலியையும் நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கின்றேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பாஹ் மாதுன் ராபிஹ், ரொம்ப ஆச்சரியம், இது லாபம் தரக்கூடிய செல்வம் ஆயிற்று. அல்லாஹ்வின் தூதர், அந்த பைருஹா என்கின்ற தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு முன்புறமாக அமைந்திருந்தது. செல்வ வளமிக்க தோட்டம், பரக்கத் நிறைந்த ஒரு தோட்டம். அல்லாஹ்வின் தூதர் அந்த தோட்டத்தில் தான் போய் ஓய்வெடுப்பார்கள், அதனுடைய நீரைத்தான் பருகுவார்கள். அபூ தல்ஹா சொன்னார்கள், அபூ தல்ஹாவே, கபில்நாஹு மின்க வ ரதத்னாஹு அலைக், இந்த தோட்டத்தை உம்மிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம், அதை உம்மிடமே நாம் திருப்பி தந்து விட்டோம், இதை உங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியில் நீங்கள் பங்கிட்டுக் கொடுங்க என்று சொன்னார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே அந்த தோட்டத்தை பங்கிட்டுக் கொடுத்தார்கள். இந்த ஈமான், அல்லாஹ்வுடைய இறையச்சம், மறுமையில் அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்ப்பது அந்த தோழர்களை எப்படி மாற்றியது என்பதை பார்க்கிறோம். அபூ தல்ஹா ஒரு சிறந்த மொடா குடியராக இருந்தார். அவர் தன்னுடைய வீட்டிற்குள் பாட்டிலே மதுவை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். மதுவை ஊற்றிக் கொண்டிருப்பவர் அனஸ், அவருடைய உம்மு சுலைமுடைய முன்னாள் கணவருக்கு பிறந்த மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதுவை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். மது தடை செய்யப்படுவதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு. வெளியே ஒரு சப்தம் கேட்கிறது. அனசே, என்ன சப்தம் என்று பார்த்து வா என்று அனஸ் அவர்களை அனுப்புகிறார்கள். அவர் வெளியே வந்து கேட்கின்றார். வெளியே மதீனாவுடைய வீதி அறிவிப்பு செய்யப்படுகிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்ராமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், நிச்சயமாக மது அருந்துவது, சூதாட்டத்தில் ஈடுபடுவது, சிலை வழிபாடு செய்வது, ஜோசியம் பார்ப்பது, இவையெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள். ஃபஜ்தனிபூஹு, அவற்றையெல்லாம் விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் அசுத்தங்கள், ஷைத்தானுடைய செயல்கள், இவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற அந்த வசனம் சொல்லப்பட்டு மது தடை செய்யப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு மதீனாவுடைய வீதிகளிலே உரைக்கின்றது. அனஸ் சொல்கின்றார், ஹுரிமத்துல் ஹம்ர், அபூ தல்ஹா அவர்களே, மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் மதுவை தடை செய்து விட்டான். எந்த நிலையில்? கண்ணாடி குருவையிலே மதுவை ஊற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. இன்றைக்கு நாமும் நோன்பு நோக்கின்றோம். எத்தனையோ பேர் பீடி சிகரெட் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நோன்பு திறந்தவுடன் அவர்கள் பாய்ந்து ஓடக்கூடிய இடம், எப்படியாவது ஒரு பீடியை பிடித்து விட வேண்டும், ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து விட வேண்டும். நம்மால் அந்த ஹராமை கூட விலகிக் கொள்ள முடியாத மனநிலையில் நம்மில் பலர் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த தோழருடைய உள்ளங்கள் எப்படி ஈமானை, இறையச்சத்தை, நன்மை எதிர்பார்ப்பதை பொருந்திக் கொள்ளக்கூடிய உள்ளமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை நமக்கு எப்படி முன்மாதிரி பாடமாக இருக்கிறது. எத்தனை முஸ்லிம்கள் இன்றைக்கு வட்டியை தவிர்த்து கொள்ளாத முஸ்லிம்கள் எத்தனை பேர்? எத்தனை முஸ்லிம்கள் இன்றைக்கும் வரதட்சணையிலே ஊறி கிடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். எத்தனை பேர் அடுத்தவரை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறோம் என்று அப்பாவி மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த சமுதாயத்தை இந்த ஈமான், இந்த இறையச்சம் எப்படி மாற்றியது? அபூ தல்ஹா சொன்னார், அஹதி கஹாதில் கிலால யா அனஸ், அனஸே, இந்த கண்ணாடி குடுவையை நீ உடைத்து விடு, இந்த மதுவை எல்லாம் வீதியிலே ஊற்றிவிடு. அனஸ் சொல்கிறார், ஃபமா சஅலு அன்ஹா வலா லாஜு பலஹா, அதற்கு பிறகு அபூ தல்ஹா மதுவை பற்றி கேட்டதும் இல்லை, மதுவின் பக்கம் திரும்பியதும் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்பு இறையச்சத்தை உருவாக்கிய நோன்பாக நமக்கு இருக்கும் என்று சொன்னார். நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்பு ஈமானிய அடிப்படை உள்ள நோன்பாக இருக்கும் என்று சொன்னால், நாம் தொழுத தொழுகைகள், நாம் ஓதிய குர்ஆன், நாம் செய்த தர்மம், நாம் கேட்ட உரைகள், நம்முடைய உள்ளம் நன்மையை எதிர்பார்த்து செய்த காரியங்களாக இருக்கும் என்றால், இந்த ரமலான் நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரமலான் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வில் இறைவனுக்கு அஞ்சிய ஒரு சூழலை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் நாளை இன்று மகரிப்புக்கு பிறகு பெருநாளுடைய இரவையும் நாளை பெருநாள் தொழுகையையும் நாம் நிறைவேற்ற இருக்கின்றோம். பெருநாளின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பல்வேறு சுன்னத்துகளை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அதை சுருக்கமாக சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு கொண்டு வந்து விடுகிறேன். பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக சில பேரித்தம்பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். இந்த சுன்னத்தை நாம் பேணிக் கொள்வது நமக்கு சிறந்தது. அல்லாஹ்வின் தூதர் செய்த ஒரு சுன்னத். அதுபோன்று நாம் பெருநாள் அன்று பெருநாள் திறந்திலே அமர்ந்து அதிகம் அல்லாஹுவை தக்பீர் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர். இதில் அதிகமான சகோதரர்கள், அதிகமானவர்கள் இதில் முக்கியத்துவம் கொடுத்தாலும் இன்னும் அதிகமான சகோதரர் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பெருநாளை பற்றி சொல்லும் போது கப்பீருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, நீங்க அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் இவ்வாறு செய்தான், அல்லாஹ் நோன்பை விதியாக்கினான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நாம் பெருநாள் அன்று அந்த திறனிலே மாதவிலக்கு பெண்கள் கூட பெருநாள் திறனுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார்கள். பெண்களுக்கு தொழுகை கிடையாது என்றாலும் தொழுகை கிடையாத பெண்கள் கூட பெருநாள் திறனுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். சொன்னால் அந்த பெருநாளுடைய பரக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அந்த ஆற்றப்படக்கூடிய உரையை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், அந்த தக்பீரிலே அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் தொழுகை கடமை இல்லாத, தொழுகை தேவை இல்லாத மாதவிலக்கு பெண்களை கூட அவர்கள் திறனுக்கு வருமாறு அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். எனவே பெருநாள் தொழுகையில் நாம் சொல்வதற்கு முன்பாக அதிகம் தக்பீர் சொல்ல வேண்டும், பெருநாள் தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுபோன்று பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு ஆற்றப்படக்கூடிய உரையை நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அந்த உரை முடிந்த பிறகு நம்மால் இயன்ற வரையில் ஏழை எளிய மக்களுக்கும் நற்பணிகளுக்காகவும், ஜமாத்துடைய நற்பணிகளுக்காகவும், அங்கே எத்தனையோ ஏழை எளிய மக்கள், முடவர்கள், கண் தெரியாதவர்கள், ஊனமுற்றவர்கள், ஏழைகள், பாலைகள், நம்முடைய உதவிகளை எதிர்பார்த்து காத்து நிற்பார்கள். நீங்கள் உங்களுடைய பணங்களை சில்லறையாக மாற்றி வைத்துக் கொண்டு அந்த மக்களுக்கு நீங்கள் நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய இறைவன் நமக்கு பன்மடங்காக பெருக்கி தருவான். அல்லாஹ்வுக்காக நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தர்மத்தையும் அல்லாஹ் வீணாக்கவே மாட்டான். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்கூடாக பார்க்கலாம். அதை நாம் அந்த அற்புதத்தை ஒவ்வொரு மூமினும் ஈமானின் அடிப்படையில், இறையச்சத்தின் அடிப்படையில் நன்மையை எதிர்பார்த்து செய்யும் பொழுது அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக அனுபவிக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள். அங்கே எத்தனையோ மக்கள், அங்கே முஸ்லிம் என்று காஃபிர் என்று பார்க்காதீர்கள். எல்லா மக்களுக்கும் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அவர்கள் நம்மிடம் கையேந்தி விட்டால் நம்மால் இயன்ற தான தர்மங்களை அந்த ஏழைகளுக்கு நாம் செய்ய வேண்டும். ஜமாத்துடைய நற்பணிகளுக்கு நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் பெருநாள் அன்று வருவதற்கு ஒரு பாதையும் திரும்பி செல்வதற்கு மற்றொரு பாதையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதுபோன்று பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நாம் ஃபித்ரா என்கின்ற அந்த தர்மத்தை நாம் கண்டிப்பாக அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நிறைவேற்றியாக வேண்டும். பெருநாள் அன்று நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெருநாளுடைய பரக்கத். அதுபோன்று முக்கியமான விஷயம், பெருநாள் அன்று இளைஞர்கள் மார்க்கம் தடுத்த ஹராமான காரியங்களில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. நம்முடைய பெருநாளுக்கும் காஃபிருடைய அந்த பண்டிகைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். பெருநாள் என்ற பெயரிலே வீண் விரயங்களில் ஈடுபடுவது, ஷைத்தானியத்தான காரியங்கள், பைக்குகளில் மிக வேகமாக செல்வது. பெருநாளில் பிள்ளைகள் எல்லாம் வீதியிலே சந்தோஷமாக இருப்பார்கள், வயோதிகர்கள் இருப்பார்கள், மக்கள் எல்லாம் நடமாடி கொண்டிருப்பார்கள். அந்த போன்ற காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வாகனங்களை மெதுவாக செல்லுங்கள். தெருக்கள் என்பது பிள்ளைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் நடந்து செல்லக்கூடிய உரிமைப்பட்ட இடம். வாகனத்தில் செல்லக்கூடியவங்க ரோடு தான் உரிமையானது. எனவே நாளைய தினம் நாம் எந்த விதமான ஒரு பாதிப்பு மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி விடாமல் அந்த பெருநாளுடைய பரக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அந்த பெருநாளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக காயிதே மில்லத் திடல், அதுபோன்று நம்முடைய பள்ளிவாசல் முன்பாக ரையான் பள்ளிவாசல் திடல், இன்னும் அனைத்து மர்கஸில் உள்ள இடங்களிலும் நமது ஊரிலே பெருநாள் தொழுகை நடைபெறுகிறது. சரியான நேரத்திலே அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.